வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று எங்கே ஓப்பன் ஆகியிருக்கு சில்வர் மார்க்கெட்னு பார்த்தோன்னா 44,200 பக்கமாக ஓப்பன் ஆகியிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த 44,200 ரொம்ப முக்கியமான ஜோன். இந்த 44,200 ரெசிஸ்டன்ஸாக வச்சு சில்வர் மார்க்கெட் கீழே வரும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 19, 20 தேதிகளில் இதே ப்ரைஸில் சில்வர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்ப என்னென்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது, எதெல்லாம் டார்கெட்டாக வச்சு ப்ரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்றத எக்ஸாம்பிளாக வச்சு பல முறை பார்த்தோம். இப்போ பார்ப்போம் நேற்று மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 44,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வச்சு மறுபடியும் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. திருப்பியும் விழுந்த ப்ரைஸ் முழுசாக கீழே சப்போர்ட் 43,700 தொடாமல் திருப்பியும் போய் 44,200 டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம மூவிங் ஆவரேஜும் கன்வர்ஜ் ஆகிட்டு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் இந்த ப்ரைஸை 43,700க்கு தள்ளியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 43,700 பல முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு சில்வர் மார்க்கெட். அதே மாதிரி மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 44,200 தள்ளப்பட்டது. திருப்பி 44,124 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மி. புதிய ஹை க்ரியேட் ஆக முடியல, புதிய ஹை க்ரியேட் ஆகலை. லோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் கிட்டத்தட்ட ஈக்குவலாக அமைஞ்சிருக்கு. முந்தானத்து மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகியிருக்கு. சரி, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் டிசம்பர் 19, 20 தேதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது திருப்பி ஒரு தடவை போய் பார்த்துருவோம். அடிக்கடி ஏன் இந்த இடத்தை பார்க்குறோன்னா இது ரொம்ப முக்கியமான இடம். அதாவது ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமா இருக்கிற காரணத்தினால இந்த இடத்த ரொம்ப கவனமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிசம்பர் 19, 20 தேதிகளில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ கடைசியாக நம்ம 2-3 நாளில் பார்த்த மாதிரி அதே மாதிரி பேட்டர்ன் தான் இங்கேயும் இருந்திருக்கேன். கரெக்டாக 44,200 ரெசிஸ்டன்ஸாகவும் 43,700 சப்போர்ட்டாகவும் வச்சு ப்ரைஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடந்த நாட்களில் டிசம்பர் 19, 20, 21 அப்படின்ற இடத்துல கண்டினியூஸாக மூவ் ஆகிருந்திருக்கு. கடைசியாக இந்த 44,200 கிளியராக பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக கவனமாக உங்கள்கிட்டையும் ஒரு சார்ட்டிங் டூல் ஏதாவது இருந்தால் மறுபடியும் பார்த்துக்கோங்க. இந்த 44,200 ரொம்ப முக்கியமான ஒரு. இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணித்தோம் அப்படின்னா எங்கே நேற்று க்ளோஸ் ஆச்சோ அதே பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது நேற்று க்ளோசிங் ஓப்பனிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் அதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், அதாவது ஓப்பனிங்கை கணிக்கிறதுல ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். ருப்பி டாலர் ஃபேக்டரை நம்ம கணக்கில் வைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம போஸ்ட் பண்ணுறது இன்னொரு காரணமாகவும் அமையலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் சொல்கிறோம், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 44,200 அவ்வளவு சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த ப்ரைஸ் இந்த 44,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளோம். ஏன்னா 44,200 உடைச்சிட்டு ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இன்ட்ராடே ட்ரெண்ட் மூலமாக 44,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது எந்த காரணத்தினால மேலே பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கவனமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். மறுபடியும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி 44,200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இன்றைக்காவது 43,700 நம்ம கடந்த 2 நாட்களாக பார்த்துட்ருக்குறோம்.
கரெக்டாக 43,700 ஒரு சப்போர்ட்டாக வச்சு சில்வர் மார்க்கெட் நடந்துட்டு இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே ஒரு க்ளோசிங் வந்ததுன்னா கடன்னு 43,200 எல்லாத்தையும் தொடுறதுக்கு வாய்ப்புள்ளது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இன்றைக்கி இந்த சில்வர் மார்க்கெட் 44,200 திருப்பி சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான இடம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமாக குட்வில்லோட சார்ட்டிங் டூலையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் உங்களுக்கு அற்புதமான ப்ராஃபிட் கொடுக்குற நாளாக அமையும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.